எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் தாவீது ஒரு ஆழமான அனுபவத்தை சொல்கிறார். வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்த காலங்கள் வரும். அது துக்கத்தின் இருளாக இருக்கலாம், நோயின் இருளாக இருக்கலாம், தோல்வியின் இருளாக இருக்கலாம், அல்லது மன அழுத்தம், பயம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றின் இருளாக இருக்கலாம். அப்பொழுது மனிதர்களால் உதவ முடியாத நிலை ஏற்படும். ஆனால் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார் என்று. விளக்கு என்பது நம்பிக்கை, சமாதானம், வழி நடத்துதல் என்பவற்றை குறிக்கிறது. இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சிறிய விளக்கே போதுமானது. அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றும் பொழுது குழப்பம் நீங்கும், பயம் அகலும், வழி தெளிவாகும். மேலும் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது உறுதியாக சொல்கிறார். தேவன் இருளை மட்டும் அகற்றுவது இல்லை, அந்த இருளான சூழ்நிலையையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். யோசேப்பு சிறையில் இருந்த இருளை தேவன் அரியணை வெளிச்சமாக மாற்றினார். குருடனின் இருளை இயேசு பார்வையின் வெளிச்சமாக மாற்றினார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருள் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. தேவன் இன்னும் நம்மோடுதான் இருக்கிறார். அவர் அணைந்து போன நம்பிக்கையை மீண்டும் ஏற்றுவார். உடைந்த மனதை ஆற்றுவார். இருளான பாதையை வெளிச்சமாக மாற்றுவார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இருளை பார்த்து பயப்படாதீர்கள். விளக்கை ஏற்றுகிற தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய ஒளி வந்தால் இருள் நிலைக்க முடியாது. கர்த்தர் தாமே உங்களை தமது வெளிச்சத்தினால் என்றும் நடத்தி எல்லா இருளையும் அகற்றி சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.